ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ரம்ஜான் மாதத்தில் பண்ணுவாங்க. அவ்வளோ ஃபேமஸான ரெசிபி. இதுக்கு நான் சாதத்தை நல்லா களைஞ்சிட்டு ஊற போட்டிருக்கேன் ஒரு ½ இப்போ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட நம்ம ஊற வச்ச அரிசியும் போட்டுட்டு நல்லா வதக்கிப்போம். நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு அந்த எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு அரோமா மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அதோடு சேர்த்து நான் உப்பும் போட்டுட்டேன். சாத்துக்கான உப்பாக போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது ஆகும்போது தனியாக நம்ம ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய், ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது வேணும்னு பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குங்குமப்பூ சாதம் தான் பண்ண போகிறோம். சாஃப்ரான் ரைஸ் தான் பண்ண போகிறோம். இதோட கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த கலருக்கோசரம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி பிரிஞ்சி ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, புலாவ் அது மாதிரி சாப்பிட்றதுக்கு இது ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இது ட்ரை பண்ணேன். நல்லா இருந்தது. ரம்ஜான் மாதத்தில் யூஸ்வலாகவே இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த சாதம் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா இதை நம்ம இப்போ இந்த குங்குமப்பூ கலந்த இந்த நெய்யையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கலந்து வச்சுக்கலாம். சூப்பரான சாஃப்ரான் ரைஸ் ரெடி. இதோட நம்ம இஞ்சி பூண்டு விழுது வேணும்னா ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் முந்திரி பருப்பையும் நல்லா வறுத்து இதோட சேர்த்து போட்டேன். எனக்கு காரம் பத்தலைன்னு சொல்லிட்டு நான் இன்னும் ஒரு மிளகா மட்டும் வறுத்து போட்டுக்கிட்டேன். சூப்பராக இருந்தது. கொத்தமல்லியை அப்படியே தூவிட்டு நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணோன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதோட ரைத்தா வேணும்னா வச்சுக்கலாம். பட் அப்படியே சாப்பிட்டாலே சூப்பராக அந்த குங்குமப்பூ ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம யூஸ்வலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. சாதமும் நல்லா உதிரியாக இருந்ததுனால சட்டி ஃபுல்லாக காலி. அந்த மாதிரி நல்லா இருந்தது. சரி, அதோடு நான் என்ன பார்த்தீங்கன்னா வத்தல் கொஞ்சம் பொரிச்சிருந்தேன். அதோடு சேர்த்து சாப்பிட்டோம். ரைத்தாவும் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.